ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். வவ்வல்ஸ்னா என்ன இங்கிலீஷ்ல? வாட் ஆர் தே? AEIOU சார். ஓகே, AEIOU. ஒன்றும் கிடையாது, தமிழ்ல உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் தான் வவ்வல்ஸ். தமிழ்ல மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, அது கான்சோனன்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். AEIOU எத்தனை தடவை வந்திருக்கு மேல. இப்ப கொஸ்டினே வச்சுக்கோங்களேன், லைன் நம்பர் 2ல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு மொத்தமா? ஆறு இருக்கு சார். ஓகே, மத்தவங்க? ஃபைவ் சார். ஓகே, மத்தவங்க மொத்தமா எத்தனை இருக்கு? 6 சார். ஓகே, மத்தவங்க? 6 தான் சார். எனக்கு என்னவோ 7 இருக்கிற மாதிரி இருக்கு. 7ன்னு யாருமே சொல்லல. 7 சார். 7 தான் சார். ஓகே, நான் தான் தப்பா கவுண்ட் பண்றோமோன்னு நினைச்சேன். 7 இருக்கு இல்லையா? திரும்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏவை விட்டுட்டீங்க இல்லையா? ஆறுன்னு சொன்னவங்க எதை விட்டீங்கன்னு பாத்துக்கோங்க. ஏவதான் சார். ஓகே, ரைட். நான் கெஸ் பண்ணது கரெக்ட். ஃபைன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எப்படி கண்டுபிடிச்சிங்க? மேனுவலா சொல்லுங்க அப்படின்னு 5 நீங்க 6 நீங்க 7 நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க மேனுவலா? நம்ம எழுதிய வேர்ட்ஸ்ல வந்து அந்த லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? வாட் இஸ் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? அதை பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்னா மொதல் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? சார் அந்த லைன்ல பாப்போம் சார், அந்த இது வவ்வல்ஸ் இருக்கான்னு. ரேண்டமா இங்க நடுவுல இருந்து ஓகே இப்படி போவோம், அதுக்கப்புறமா இப்படி போவோம், அப்படி போனீங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்டர்ல போனீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் சார். வேற யாராச்சும் வேற ஏதாவது டைரக்ஷன்ல பாத்தீங்களா? ஒண்ணு லெஃப்ட்ல இருந்து ரைட் பாத்திருப்பீங்க, இல்லன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் பாத்திருப்பீங்க. இதை தவிர வேற ஏதாவது ஆர்டர்ல யாராவது பாத்தீங்களா? இருக்காது இல்லையா? நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, சோ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு பார்த்ததா வச்சுக்கோம். அப்படிதான் பண்ணிருப்பீங்க, அப்படிதான் நானும் பண்ணேன். சோ ஃபைண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் ஸ்ட்ரிங் வரைக்கும் நம்ம பாக்குறோம். அடுத்து என்ன? லெஃப்ட் டு ரைட் தான் பாத்தீங்க. ஓகே, லெஃப்ட் டு ரைட்ல என்ன பண்ணீங்க? வவ்வல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். எப்படி பாத்தீங்க? ஒண்ணா பார்த்தோம் சார். ஓகே, ஒண்ணா பார்த்தோம். யாராவது பல்கா இந்த ஸ்ட்ரிங்கை மொத்தமா ப்ராசஸ் பண்ணீங்களா? இல்லனா எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரா தான் ப்ராசஸ் பண்ணீங்களா? ஒவ்வொரு கேரக்டர் தான். ஓகே, முதல்ல எஃப்ன்றது AEIOUல வருதான்னு பாத்தீங்க, கரெக்டா? எஸ் சார். வரல. அடுத்து ஐ வருதான்னு பாத்தீங்க இல்லையா? எஸ் சார். ஐ வந்தோடனே என்ன பண்ணீங்க? பிரிண்ட் பண்ணோம் சார். பிரிண்ட் பண்ணீங்களா? நீங்க இப்போ கம்ப்யூட்டர்ல எதுவுமே பண்ணல, நீங்க இப்ப மேனலா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 6 7 சொன்னீங்கல்ல. ஓகே, அது அவ்வளவு கரெக்ட். திரும்ப சொல்லுங்க, கேட்கல. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஐயின் எஃப் பார்த்தோம். எஃப் வந்து AEIOU கிடையாது. அடுத்து ஐ பார்த்தோம். ஐல வந்து AEIOல ஒரு லெட்டர் இருக்கு. ஆமா. அப்ப என்ன பண்ணீங்க?
சார் கவுண்ட் பண்ணணும் சார். ஓகே, மைண்ட்ல 1ன்னு வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இல்லனா விரல்ல ஓகே 1 அப்படி வச்சுக்கிட்டீங்க இல்லையா? எஸ் சார். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? எஸ் சார். நான் கை விட்டு எண்ணேன், நீங்க மைண்ட்ல எண்ணிருக்கலாம், இல்லைன்னா என்ன மாதிரியே விரல் விட்டு எண்ணிருக்கலாம். ரைட். ஐ ஐ வந்து AEIOல 1, ரைட் 1. என் வந்து இருக்கா? நோ. என் வந்து இதுல எதுவுமே மேட்ச் ஆகல, ரைட். டியும் வந்து இதுல எதுவுமே மேட்ச் ஆகல. அடுத்து ஐ இதுல ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆகுதா? இருக்கு சார். எஸ் சார். அப்ப என்ன பண்ணீங்க? கவுண்ட் பண்ணணும் சார். ஏற்கனவே 1 கவுண்ட் பண்ணிருக்கு, இப்ப என்ன பண்ணீங்க? இப்போ இதை ஆட் பண்ணோம் சார். அந்த 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணீங்க இல்லையா? எஸ் சார். இது 1 கூட எப்பயாவது 2 ஆட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இருக்கிற நம்பர் கூட 1 தான் ஆட் ஆகுமா? இருக்கிறது கூட 1 தான் சார் ஆட் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டரா தான் பாக்குறோம். ஏதாவது ஒண்ணு ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் அ டைம் ஒரு கேரக்டர் தான் இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லையா? அப்புறம் NG, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் V, அப்புறம் O வரும்போது we are making it 3. 2 + 1 3. சோ ஏற்கனவே நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறது கூட 1 ஆட் பண்றேன். எஸ் சார். லாஜிக் புரிஞ்சுதா? இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம்லயும் பண்ண போறோம். எப்படி பண்றது? மேனுவலா இதுதான் பண்ணோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல இதுதான் வந்து பிரேக்கிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். அல்டிமேட் கோல் என்ன? எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிக்கணும் அப்படின்னா this is how we break down a problem statement into smaller units. இப்போ இதை சால்வ் பண்றது ஈஸி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட்ல இருந்து ரைட் ஒவ்வொரு கேரக்டரா மூவ் பண்ணீங்க, கரெக்டா? எஸ் சார். ஒவ்வொரு கேரக்டரா மூவ் பண்ணோம். மூவ் பண்ணும் போது ஒவ்வொரு கேரக்டரும் வவ்வலா அப்படின்றத செக் பண்ணோம். ஓகே, சோ சென்டென்ஸ் ஈக்குவல் டு இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். இன்புட் அதுதான். நீங்க யூசர் கிட்ட இருந்து இதை இன்புட்டா வாங்கிக்கணும். ஓகேவா? யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால அதை நான் சொல்லல. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா நான் எடுக்கணும். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அப்போ ஃபார்ல என்ன போடலாம்? ஃபார்ல ஸ்ட்ரிங் எப்படி சார் போடணும்? ரேஞ்ச். ஓகே, ஃபார்ல ஸ்ட்ரிங் ரேஞ்ச் எப்படி போடணும்? ஓகே, வேற யார் என்ன கெஸ் பண்ணீங்க? உங்களுக்கு யாருக்கும் ஆல்ரெடி இது தெரியும் அப்படின்னு ஆன்சர் பண்ண வேண்டாம். கெஸ் பண்றீங்கன்னா கெஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ல ஸ்ட்ரிங் எப்படி போடலாம்? ரேஞ்ச் எப்படி போடலாம்? ரேஞ்ச்னா ஆல்வேஸ் ஒரு நம்பர் தானே போடணும். அப்போ இது எப்படி போடுறது? ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி போடுறது? எனி கெஸ்ஸஸ்? இண்டெக்ஸ் வச்சு சார். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ பொதுவா ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார் லூப்ல என்ன, ஸ்ட்ரிங்ன்றது இட்ஸ் a collection of characters இல்லையா? ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். சோ எஃப்ன்றது ஒரு கேரக்டர், ஐன்றது ஒரு கேரக்டர், இது வந்து எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ பொதுவா ஃபார் லூப்ல ஒரு கலெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து ஃபார் லூப்ல டைரக்டா யூஸ் பண்ணலாம். ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் வரைக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரிங்கை வந்து ரேஞ்சில எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, டைரக்டா ஃபார் லூப்லயே போட்டுக்கலாம். ஃபார் கேரக்டர் CH எப்படி வேணா போட்டுக்கோங்க, வேரியபிள் நேம் என்ன வேணா வச்சுக்கோங்க, கேரக்டர் CH இன் சென்டென்ஸ். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ன்றது இந்த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கை டைரக்டா ஒரு ஃபார் லூப்ல போட்டீங்கன்னா இந்த கேரக்டர்ல we get every character 1 by 1. ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? print CH என்ன வருதுன்றது கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? சோ ஒவ்வொரு கேரக்டரா வருதா அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். எஃப் முதல் லைன்ல வந்துதா, அடுத்து ஐ அடுத்த லைன், அடுத்து N இந்த மாதிரி வந்துதா. இங்க ஏன் ஒரு எம்டி லைன் வந்திருக்கு ஜிக்கு அப்புறம்?
அதுவும் கேரக்டர் தான் சார். ஓகே, அது வந்து ஒரு கேரக்டர், அது அங்க ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஃபார் லூப்ல ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணோம்னா இட் டேக்ஸ் ஒன் கேரக்டர் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் டைம் எஃப் மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு. தட் மீன்ஸ் அந்த சிஹெச்ன்ற வேரியபிள்ல எஃப்ன்ற வேல்யூ தான் இருந்திருக்கு. அடுத்த ஃபார் லூப் அடுத்த ஐட்ரேஷன்ல, ஸோ நான் இப்போ யூஸ் பண்ற வேர்டு ஐட்ரேஷன். இந்த வேர்டு நான் போன கிளாஸ்ல சொன்னதுனான்னு தெரியல. ஐட்ரேஷன். ஸோ ஐட்ரேஷன்ன்றது ஃபார் லூப் ஒவ்வொரு தடவை ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு தடவை ரிப்பீட் ஆகிறத ஒரு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் தடவை அந்த ஃபார் லூப் ரன் பண்ணும் போது சிஹெச் வேரியபிளோட வேல்யூ எஃப்னு இருந்தது. அடுத்த ஐட்ரேஷன்ல ஐன்னு இருந்தது. அடுத்த ஐட்ரேஷன்ல என்னு இருந்தது. அண்ட் சோ ஆன். ஓகே, இப்போ லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணியாச்சு. லெஃப்ட் டு ரைட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? கவுண்ட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அது ஃபார் லூப்புக்கு வெளியில நான் போட்டுக்கணும். கவுண்ட் ஈக்குவல் டு 0. இனிஷியலா நான் 0ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 தானே. ஓகே, என்னவா இருந்தா இந்த கவுண்ட்டை ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணுவோம்? அந்த கேரக்டர் என்னவா இருந்தா அந்த கவுண்ட் வேரியபிளை இன்கிரிமெண்ட் பண்ணுவோம்? ஏயு ஐஓயுல ஏதாவது ஒன் கேரக்டர் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எஃப் வந்து ஏஇஐஓயுல ஒன்னா அப்படின்றத எப்படி செக் பண்றது? இஃப் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? சிஹெச் போட்டாச்சு. அடுத்து என்ன போடலாம்? ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் ஏஇஐஓயு எழுதணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஏஇஐஓயு. ஓகே, தனித்தனியா எழுதணும் சார். தனித்தனியா எழுதணும். ஓகே, ஏ இ ஐ ஓ யூ தனித்தனியா எழுதிட்டேன். கரெக்டா? எஸ் சார். கரெக்டா? நான் போட்டது கரெக்டா? எஸ் சார். மத்தவங்க சொல்லுங்க, நான் போட்டது கரெக்டா? இல்ல சார். ஏன் சார், இப்போ சிஹெச்ங்கிற ஒரு கேரக்டர் எடுக்கிறோம் இல்லையா ஸ்ட்ரிங்ல இருந்து, அது ஏஇஐஓயுங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கான்னு செக் பண்றதுக்கு இஃப் சிஹெச் இன் ஏஇஐஓயுன்னு போட்டா மேபி ஒர்க் ஆகும் சார். இது ஈக்குவல் டுங்கிறதுனால எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும்னு டிஃபைன் பண்ற மாதிரி. ஓகே, சோ இன்ன ஆபரேட்டர் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல நான் சொல்லி கொடுத்தேனா? ஆமா சார், ரொம்ப நாள் அது ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் சார். ஓகே, வெரி குட். நல்ல மெமரி பவர், வெரி குட். எனக்கே மறந்து போச்சு. ஃபைன், வெரி குட். இந்த மாதிரி போட்டா ஒர்க் ஆகாது. நீங்க சொல்ற இதுக்கு நானும் வரேன். அது ரெண்டாவது எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஐ மீன் செகண்ட் வே டு சால்வ் த சேம் ப்ராப்ளம். நம்ம இப்ப எஃப்ன்றது என்ன பண்ணோம்? நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல எஃப்ன்றது மொதல் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஏவா இருக்கா, இல்லனா ஈயா இருக்கா, இல்லனா ஐயா இருக்கா, இல்லனா ஓவா இருக்கா, இல்லனா யூவா இருக்கா, இதுதான் பண்ணுவோம். கரெக்டா? எஸ் சார். ஓகே, நான் சொன்னத ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? சார் இஃப் போட்டு எல்இஃப் யூஸ் பண்ணா சரி மேபி கரெக்டா இருக்கும் சார். ஓகே, எல்இஃப் தவிர வேற என்ன? ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே, எல்இஃப் போடலாம், இல்லனா ஆர் போடலாம். இந்த சின்டாக்ஸ் இன்கரெக்ட். இது ஒர்க் ஆகாது. கேரக்டர் வந்து ஏவா இருக்கலாம், இல்லனா கேரக்டர் வந்து யூவா இருக்கலாம், ஈயா இருக்கலாம், இல்லனா நான் இப்ப காப்பி பண்ணிக்க போறேன். ஓகே, இல்லனா கேரக்டர் வந்து ஐயா இருக்கலாம், இல்லனா ஓ, இல்லனா யூ. கேரக்டர் ஏவா இருக்கலாம், இல்லனா கேரக்டர் ஈயா இருக்கலாம், இல்லனா ஐயா இருக்கலாம், இல்லனா ஓவா இருக்கலாம், இல்லனா யூவா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? that is bubbles count. ஓகே, கவுண்ட
கவுண்ட். ஓகே, அடுத்து ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஓகே, ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஏற்கனவே கவுண்ட் 0வா இருக்கு, அது கூட 1 ஆட் பண்ணிக்க. 1 ஆட் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே 1ஆ இருக்கு, அது கூட இன்னொன்னு ஆட் பண்ணிக்க, அப்போ 2. ஏற்கனவே 2 இருக்கு, அது கூட 1 ஆட் பண்ணிக்க, 3. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்ல 0. ஸோ 0 பிளஸ் 1 வந்து 1ஆ இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த மாதிரி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க சார். ஓகே, வெரி குட். பிரிண்ட் கவுண்ட் முடிஞ்சிச்சா? எல்ஸ்ல வந்து நாட் வவல்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் சார். ஓகே, எல்ஸ்ல பிரிண்ட் நாட் அ வவல். ஓகே, வேற ஏதாவது பண்ணுமா? ஆனா அந்த பிரிண்ட் கவுண்ட்ன்றது ஃபார் லுக்கு வெளியே ஃபார்க்கு நேரா போடணும். ஓகே, வெரி குட். வேற ஏதாவது பண்ணணுமா? திவ்யா, வேற ஏதாவது பண்ணுமா? என்னது சார்? எஸ். ஓகே, ஆர்த்தி, வேற ஏதாவது பண்ணணுமா? அதான் சார் பிரிண்ட் கவுண்ட் ஃபார் லுக் வெளியே போடணும். ஓகே, ரைட். ஃபார் லூப்க்கு வெளியே போடணும், காமனா எல்லாரும் சொல்றீங்க இல்லையா? இதுல என்ன பிரச்சனை? பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்றேன். எல்லாருமே ப்ரோக்ராம டீபக் பண்ணி பார்க்கணும். நான் டீபக் பண்ணாமே ப்ரோக்ராமிங் கத்துக்குவேன் அப்படின்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை கேரக்டர் வந்து எஃப், இது வந்து ஏஇஐஓயுவான்னு பார்த்தது இல்ல, நாட் அ வவல்னு பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது ஏஇஐஓவான்னு பாக்குது, ஏஇஐஓயுல 1 கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுது, 1ன்னு பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது n நாட் அ வவல். ஓகே, இதை நான் பிரேக் பாயிண்ட் எடுத்துட்டு அப்படியே நான் ரன் பண்ண போறேன். எனக்கு தேவையான அவுட்புட் எது? இவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல எனக்கு தேவையான அவுட்புட் எது? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, தங்களுக்கு தெரிந்த சட்டம் எது சிறந்த சட்டமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்கா? இவ்வளவு அவுட்புட் வருது, எனக்கு தேவையான அவுட்புட் 1 தானே. உங்ககிட்ட எத்தனை வவ்வல்னு இருக்கும்போது 7ன்னு சொன்னீங்க, 5ன்னு சொன்னீங்க, 6ன்னு சொன்னீங்க, 7ன்னு சொன்னீங்க. நாட்ட வவ்வல்லாம் என்கிட்ட சொன்னீங்களா? என்கிட்ட பேசும்போது சொன்னீங்களா? இல்ல இல்லையா? அது அவுட்புட் கிடையாது, எனக்கு அது தேவை கிடையாது. சோ இந்த எல்ஸ் பார்ட் எனக்கு தேவையே கிடையாது. ஒவ்வொரு கேரக்டரும் வவ்வலா வவ்வல் கிடையாதா, அது என்னோட ப்ரோக்ராம் கிடையாது. இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தேவை எத்தனை வவ்வல் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். சோ இது தேவை கிடையாது. ரிமூவ். திரும்ப ரன் பண்றேன். 1 2 3 4 5 6 7, 1ல இருந்து 7க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. நோ, தட் இஸ் நாட் வாட் வி வாண்ட் இல்லையா? எனக்கு தேவை ஒரே ஒரு அவுட்புட், டோட்டல் கவுண்ட் என்ன. அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இஃப்க்குள்ள போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டைம் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அந்த கவுண்ட் வேரியபிள்ல என்ன இருக்குன்றது பிரிண்ட் ஆகும். இப்ப நான் கொடுக்கறதுல எல்லாமே வவ்வல்ஸா இருந்தது அப்படின்னா அத்தனை தடவை எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இதுல 7 வவ்வல் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு 7 தடவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிருக்கு. ஏன்னா 7 தடவை நான் கவுண்ட் பண்றேன், அந்த 7 டைமும் நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு அது வேண்டாம், டோட்டலா என்ன சொல்லு. அப்போ இந்த ஃபார் லூப்குள்ள இந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே ஒருவேளை இங்க போட்டா என்ன நடக்கும்? இங்க போட்டா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தோராயமா எத்தனை தடவை ரன் ஆகும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, எத்தனை தடவை பிரிண்ட் ரன் ஆகும்?
கெஸ் பண்ணுங்க, காசா பணமா? 26 times. ஓகே, எதனால 26? அந்த ஸ்ட்ரிங்ல 26 லெட்டர்ஸ் ஓ, இருக்கு. So கவுண்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஆ. ஓகே, அதை கவுண்ட் பண்றதுக்கு பதிலா என்கிட்ட அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை ரன் ஆகும்னு சொன்னீங்கன்னா அதுவே போதும். இன்டர்வியூல இதுதான் வந்து ஆன்சரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வேலை மெனக்கிட்ட இதை கவுண்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை பிரிண்ட் ஆகும். தட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஓகேவா? சோ இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, அந்த அமைதிக்கு அர்த்தம் என்னன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியல, இல்ல கொஸ்டின் புரியல. தட் இஸ் வாட் ஐ தாட். ஆனா என்ன நடந்திருக்கு? யூ ஆர் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லையா? சோ இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் ஆன்சர். அந்த சென்டென்ஸ்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை பிரிண்ட் ஆகும். சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப சொல்லுங்க. லிட்டரலி இதை கவுண்ட் பண்ண முடியாது. உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லனா கட்டாயமா முடியாது, கண் வலிக்கும் இல்லையா? சோ இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். அதுல எத்தனை கேரக்டர் இருக்குன்னு டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. கை விட்டு எண்ணி சொல்றேன் அப்படின்னு யாராவது அதுக்கு வெயிட் பண்ணுவாங்களா? 1ஆம் கிளாஸ் குழந்தைய கொடுத்தா கூட சொல்லிடும் இதுல எஃப் ஐ டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட சொல்லும். சோ தட் இஸ் நாட் வாட் த இன்டர்வியூவர் எக்ஸ்பெக்ட்ஸ். அதுல எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை தடவை ரன் ஆகும், அத்தனை தடவை பிரிண்ட் ஆகும். தட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஆன்சர். கவுண்ட் பண்ணாதீங்க, சரியா? நான் கேட்கிற சில கொஸ்டினுக்கு யூ ஹாவ் சிம்பிள் ஆன்சர். நீங்க மேனுவலா இப்ப என்ன பண்ணீங்களோ அதை சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஃபைன். இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உள்ள வரும். இது சாட்டிஸ்ஃபை ஆகலனா இது எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்லைன்னா ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஃபார் லூப்ல இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்லைன்னா ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆல்வேஸ், எப்பயுமே ஆல்வேஸ் ஆகும் சார். மத்தவங்க ஆல்வேஸ் தான், எப்பயுமே. ஆல்வேஸ். ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்போ. சோ இது ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு எல்ஸ் பார்ட்ல போட்டு பார்த்திருப்பேன் இல்லையா? ஆனா நான் போடல. சோ இஃப் கண்டிஷன் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ, ஐ மீன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதோ அத்தனை தடவையும் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப ரன் பண்ணுனா இட் பிரிண்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். 26 வரணும்னு நினைச்சேன், ஆனா 7 மட்டும் வந்திருக்கு. ஏன்? டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஓகே, 26 டைம்ஸ் ரன் ஆகும். அவுட்புட் 26 கிடையாது. மேல இருந்து இப்ப கீழே வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 26 லைன்ஸ் இருக்கும். அவுட்புட் வந்து 26 இருக்காது. ஏன்னா நம்ம கவுண்ட் பண்றது வெறும் வவல்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்றோம். அதனால அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுல 26 வராது. எத்தனை வவல்ஸ் இருக்கோ அதுதான் திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இங்க பிரிண்ட் பண்ணக்கூடாது. we should print at for loop level. 7. This is the answer I wanted. It's printed. இப்படி print பண்ணாம ஒரு formatted print. Total number of vowels in the given sentence is count. இப்படி போட்டோம்னா யூசருக்கு தெளிவா புரியும் என்ன அவுட்புட் 7னா என்ன அப்படின்றது நல்லா புரியும். ஓகே, இதுல நம்பர் ஆஃப் வவல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் நான் வவல்ஸ் இல்லாததை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் வேற மாதிரி சொல்றேன். இப்போ ஏ இருக்கா, இல்லைன்னா ஓ இருக்கா, சாரி ஏ இருக்கா, இல்லைன்னா இ இருக்கா, இல்லைன்னா ஐ இருக்கா, ஓ இருக்கா, யூ இருக்கா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதையே இன்னொரு வகையா எப்படி சால்வ் பண்ணலாம், இதையே இன்னொரு வகையா எப்படி போடலாம் அப்படின்னா, இஃப் இன்னுன்னு ஒரு ஆபரேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? கேரக்டர் இன் ஒரு ஸ்ட்ரிங். என்ன ஸ்ட்ரிங் அது? AEIOU. இப்படி இருந்தாலும் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா
இந்த கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பாக்குறோம். ஒவ்வொரு டைம் ஒரு கேரக்டர் தான் வரும் இல்லையா? ஏன்னு ஒரு கேரக்டர், ஈன்னு ஒரு கேரக்டர். சோ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எஃப் வந்து ஏஇஐஓயூல இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த ஸ்ட்ரிங்ல இதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டரா கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இந்த கேரக்டர் இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்றோம். ஏஇஐஓயூன்றது இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. சோ இந்த ஸ்ட்ரிங்ல இந்த கேரக்டர் இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்றோம். எஃப் இல்ல, ஐ இருக்கானா ஐ இருக்கு, அடுத்து என் இல்ல, டி இல்ல, திரும்ப ஐ இருக்கானா ஐ இருக்கு, கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். இதை ரன் பண்ணாலும் we will get the same output 7. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இந்த செகண்டா இருக்கிற சென்டென்ஸ் மத்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்காது. இந்த சின்டாக்ஸ் மத்த லாங்குவேஜ்ல இருக்காது. இங்க இருக்கிற சின்டாக்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஓகேவா? அதனால ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எனி கொஸ்டின்ஸ்? இவ்வளவு நேரம் போட்டதுல ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் அங்க இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் போட்டிருக்கோம்ல, அது எதுக்கு சார் போட்டிருக்கோம்? ஓகே, இந்த கேரக்டர் எஃப்ன்ற கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா? இருந்துச்சுன்னா ட்ரூ, அதுக்குதான் இன். இங்க எஃப்னு ஒரு கேரக்டர், அது இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா? ஓகே சார். ஓகேவா? சோ கொடுத்திருக்க ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இன் ஆபரேட்டர். சோ இன்னுன்றது பொதுவா நம்ம லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்கிறது ரைட் சைட்ல இருக்கிறதுல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இன். அப்போ லெஃப்ட் சைட்ல எப்பயுமே ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்கும், ரைட் சைட்ல ஒரு பெரிய எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? சின்னது தானே பெருசுல இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். பெருசு சின்னதுல இருக்கான்னு செக் பண்ண முடியுமா? ரைட்? பிளே கிரவுண்ட்ல பால் இருக்கான்னு செக் பண்ணலாம். பால்குள்ள பிளே கிரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ண முடியுமா? சேம் லாஜிக். சோ கேரக்டர்ன்றது லெஃப்ட் சைட்ல வருது, அது சின்ன எலிமெண்ட். ஏன்னா ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ரைட் சைடு பெரிய எலிமெண்ட் ஏஇஐஓயூ, பெரிய ஸ்ட்ரிங். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா இன்கிரிமெண்ட் த கவுண்ட். சோ லைன் நம்பர் 10 லைன் நம்பர் 13 ஒண்ணுதான். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ்? ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் வவல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் ஆஃப் நான் வவல்ஸ் என்னன்றது நான் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ இப்போ நான் கவுண்ட்டுக்கு பதிலா வவல் கவுண்ட் நான் போடுறேன். ஓகேவா? வவல் கவுண்ட். வவல் கவுண்ட்னு போடுறேன். நம்பர் ஆஃப் நான் வவல்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட்? அந்த ஏஇஐஓயு இல்லாத கேரக்டர்ஸ்லாம் அந்த கான்சனன்ட்ஸ் இஃப் நாட் Not in நாட் இன் அப்படின்னு போட்டு அதை போட்டு. ஓகே, சிஹெச் நாட் இன் பண்ணுமா? ஓகே, சோ இஃப் சிஹெச் நாட் இன் ஏஇஐஓயு, இப்போ நான் வவலா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல. நான் வவல் கவுண்ட் equal to 0. இந்த இடத்துல நான் வவல் கவுண்ட் equal to நான் வவல் கவுண்ட் plus 1. கரெக்டா? இல்ல வேற எதுவும் சேஞ்ச் பண்ணுமா? சார் அங்க இஃப்க்கு கீழே எல்ஸ்ன்னு போட்டு இந்த இதை பிரிண்ட் பண்ணாலும் வரும்ல சார்? அவ்வளவுதானே. எதுக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு தனியா கண்டுபிடிக்கணும்? முதல்ல ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம், அதுல இல்லன்னா எல்ஸ், அவ்வளவுதானே. மேல இருக்கிற கண்டிஷனே இல்லாத ஒண்ண திரும்ப ஏன் செக் பண்ணணும்? இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு இல்லையான்றத எதுக்கு செக் பண்ணணும்? அதுக்குதான் எல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்ஸ், அவ்வளவுதான். ஏஇஐஓயூல இல்லன்னா நான் வவல், அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல நான் நான் வவல்னு வேர்டு யூஸ் பண்ண, கான்சனன்ட்ஸ்னு நான் யூஸ் பண்ணல. ஏன்?
என்னது சார்? நம்பர் இருக்கலாம் இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, கொடுத்திருக்க இந்த சென்டென்ஸ்ல அப்படி என்ன இருக்கு? நம்பர் இல்ல, ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல, ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. வெரி குட், ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் வந்து கான்சனன்ட் கிடையாது இல்லையா? அதனாலதான் நான் நான் வவல் கவுண்ட்னு சொன்னேன், கான்சனன்ட்ஸ் நான் சொல்லல. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இதையும் பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நான் வவல்ஸ், நான் வவல் கவுண்ட், அதையும் பிரிண்ட் பண்ணிடுவோம். நான் வவல்ஸ் வந்து 19, இது 7. ஓகே, இது ஒரு வழியா கண்டுபிடிக்கலாம். வெறும் வவல் கவுண்ட வச்சே நான் வவல் கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? வெறும் வவல் கவுண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த எல்ஸ் இல்லாம வெறும் வவல் கவுண்ட மட்டும் வச்சுக்கிட்டு நான் வவல் கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா? மேபி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுத்துட்டு இதுல மைனஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, சோ நான் வவல் கவுண்ட் ஈக்குவல் டு இந்த சென்டென்ஸோட லெங்த். இந்த சென்டென்ஸோட லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? லென் ஆஃப் சென்டென்ஸ் இல்லையா? சோ 26 சொன்னீங்க இல்ல? சோ அந்த சென்டென்ஸோட லெங்த் 26, அதுல வவல்ஸ் வந்து 7. சோ 26ல இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் நான் வவல்ஸ் இல்லையா? இந்த எல்ஸ் பார்ட் இல்லாமையே கண்டுபிடிக்கலாம். இந்த எல்ஸ் பார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நான் திரும்ப ரன் பண்ணனா இட் வில் கிவ் த சேம் ஆன்சர். சோ ஒரே ப்ராப்ளமா பல வகையா சால்வ் பண்ணலாம். இது ஒரு வழி. ஓகேவா? ஹோம்ஒர்க் பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சால்வ் பண்ணிருக்கலாம். சோ ஒரே ப்ராப்ளமா பல வகையில சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு வழி. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்ஸ் வந்து ஒரு வழி. அதே மாதிரி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி போடலாம், இல்லைன்னா இப்படி போடலாம். எப்படி வேணா போடலாம், இட்ஸ் அப் டு யூ. ஓகே, வேற எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கலாமா? எலிஃபண்ட் இஸ் a பிக் அனிமல். இதுல எத்தனை இருக்கு? எத்தனை வவல் இருக்கு? நானும் விரல விட்டு தான் என்ன போறேன். எத்தனை வவல் இருக்கு? nine. ஓகே, எத்தனை பேருக்கு வேற ஆன்சர் வந்தது? கரெக்டா? 9 சொன்னாங்களே, கரெக்டா? எஸ் சார். ஓகே, ரன் பண்ணிடுவோம். என்னடா இது, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கம்ப்யூட்டர் வேற ஒண்ணு சொல்லுது. யார் சொல்றது கரெக்ட்? ஓகே, ரைட். சோ நம்ம செக் பண்ணது ஸ்மால் AEIOU செக் பண்ணோம். இங்க இ வந்து வவல் பட் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டருக்கு கேஸ் சென்சிட்டிவ் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பாரிசன் சொன்னேன் இல்லையா? திஸ் இஸ் டூயிங் கேஸ் சென்சிட்டிவ் கம்பாரிசன். அதனால இந்த கேபிட்டல் இ வந்து நான் வவல்ல கவுண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி கேஸ் சென்சிட்டிவா மாத்தலாம்? ஐ மீன் கேஸ் இன்சென்சிட்டிவா எப்படி மாத்தலாம்? லோயரா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, எதை? சென்டென்ஸ் எல்லாத்தையும் சார். கேரக்டர் சேஞ்ச். ஓகே, எதை வேணா சேஞ்ச் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை மொத்தமா லோயரா மாத்தலாம். ஓகே, கேரக்டரை லோயரா மாத்தலாமா அப்படின்னா இந்த கேரக்டரை லோயரா மாத்தலாம். எஸ், இந்த சென்டென்ஸை மொத்தமா லோயரா மாத்திட்டோம்னா எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கும். நம்ம கம்பேரிசன் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல இந்த இதுல இந்த சென்டென்ஸ்ல ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறேன்ல, அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நான் லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH = CH.lower.
இப்படியும் பண்ணலாம், கேரக்டரையும் லோயரா மாத்தலாம். இல்லனா நான் யூசர்ட்ட இருந்து வாங்குற சென்டென்ஸையே லோயரா மாத்தலாம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அப்படி பண்ணோம்னா அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டா வரும். இப்ப நான் கேரக்டரை லோயரா போடுறேன், வவல்ஸ் வந்து 9. நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. நைஸ். இப்ப நான் லோயர் கேஸ்க்கு நான் மாத்தாம வேற எப்படியாவது இதை நான் சால்வ் பண்ணலாமா அப்படின்னா வேற ஏதாவது வழி தெரியுமா உங்களுக்கு? வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? பல வழி இருக்கு, எனக்கு தெரிஞ்சதை தான் நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். வேற ஏதாவது வழி இருக்கா? சார் இப்ப இஃப்ல வந்து லோயர் கேஸ்ல ஏன்னு கொடுத்துருக்கோம்ல சார், ம். அதே மாதிரி திருப்பி அது எல்லா இஃப்லயும் கேபிட்டல்ல AEIOU கொடுக்கணும் சார். ஓகே, இங்கேயே கொடுக்கணுமா வேற எங்கேயாவது கொடுக்கணுமா? சார் பக்கத்துல ஆர் யூஸ் பண்ணி போடலாம். ஓகே ரைட். ஆர் CH in AEIOU. யார் கை தூக்குனது? சிவரஞ்சனி, கோ ஹெட். சார் எனக்கு டுமாரோ சிம்போ இருக்கு சார். சோ வித் யுவர் பர்மிஷன் ஐ அம் லீவிங் சார். சிம்போசியமா? எஸ் சார். எந்த காலேஜ்லமா? சார் எங்க காலேஜ்ல தான் சார். ஓ உங்க காலேஜ்லயா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா கண்டக்ட் பண்ணுங்க. சார் அட்டெண்டன்ஸ் வந்து நான் போட்றா சார். ஓகே, மார்க் பண்ணிரு. அத கிளாஸ்க்கு வந்திருக்கல்ல, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிரு. எஸ் சார். ஓகேமா. டேக் கேர், பை. சோ கேரக்டர் வந்து AEIOUல இருக்கா இல்லனா கேபிட்டல் AEIOUல இருக்கா? இருந்துச்சுன்னா அது வவல் 9. ஓகே, வெரி நைஸ். நீங்க சொல்லும் போது இன்னொரு ஆன்சரும் சொன்னீங்க, அதுவும் கரெக்ட் தான். அதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த AEIOUவை பக்கத்திலேயே போடணும் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். யோசிச்சு பாருங்க, இதுவும் கரெக்ட் தான். இதுவும் அதே ஆன்சர் தான் கொடுக்கும் இல்லையா? கேபிட்டல் E வந்து இதுல இருக்கான்னு பாக்குது. ஆமா, கேபிட்டல் E இருக்கு. ஸ்மால் E இருக்கான்னு பாக்குது. ஸ்மால் Eயும் இருக்கு. அப்ப தனித்தனியா ஆர் ஆபரேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே இதுலயே செக் பண்ணலாம். ஆர் ஆபரேட்டர் கொடுத்தா எனக்கு வந்து படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி கோ ஹெட். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. பாத்தீங்களா, ஒரே ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் வந்திருக்கு. எப்படி வேணா போடலாம். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். Okay, we'll stop the recording.